ஹாய். ஆக்சுவலி வடபழனியில் வந்து மெட்ராஸ் ஸ்டூடியோஸில் நடந்த இசை 24x7 அண்ட் தென் கவர்வி கோல்டோட அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் அண்ட் தென் அந்த ப்ரோக்ராம் அங்கே நான் என் பையன் வந்து பாடினோம். பட் ஆனால் வந்து என்னோடய சைட்லேருந்து நான் பெருசாக எதுவும் கன்வே பண்ணாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆஃப்டர் சீயிங் தட் அப்ரிஷியேஷன் வீடியோ. அங்கே நான் நின்று கேட்டபோது எனக்கு சடனாக நான் என்ன பேசணும், எப்படி பேசலான்றது நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை, யோசிக்கவே இல்லை. ஸோ சடன்லி ஐ டோல்டு I am here at 2019 itself and then thank you, ஐ ஆம் கிரேட்ஃபுல் லைக் தட். அந்த மாதிரி நான் சொல்லிட்டு முடிச்சிட்டேன் என்னோடய பார்ட்டை. பட் வந்து அந்த வீடியோவை நான் திருப்பி பார்க்கும்போது திரு அண்ணனும் சரி ஆங்கரும் சரி ரெண்டு பேருமே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசியிருந்தீங்க. என்னை பற்றியும் அப்ரிஷியேட் பண்ணி பேசியிருந்தீங்க, என் பையனை பற்றியும் அப்ரிஷியேட் பண்ணி பேசியிருந்தீங்க. ஸோ நான் இங்கே என்ன கன்வே பண்ணுறேன்னா, எஸ் நான் வந்து இசை 24x7 ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நமக்கும் சிங்கிங்கில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா அப்படின்னு எனக்கு ரொம்ப வயசு, நான் சின்ன பொண்ணாக இருக்கிறதுலேருந்து எனக்கு ஆசை, நான் ஒரு சிங்கர் ஆகணும் அப்படின்லாம் நான் ஆசைப்பட்டிருக்கேன். பட் ஆனால் வந்து அதெல்லாம் நடக்குமா என்ன எனக்கு எதுவும் ஐடியா இல்லை. பட் ஆனால் வந்து ஒன்று மட்டும் தெரிஞ்சுது, ஸ்கூலுக்கு அப்புறம் என்னுடைய ஸ்கூல் லைஃப்பில் வந்து எனக்கு என்னுடைய பிரின்ஸிபல் மேம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க எங்கள் ஸ்கூலில். எனக்கு வந்து நான் பாரதி யுவகேந்திரா அவார்ட்லேருந்து எல்லாம் அந்த ஒரு 14 இயர்ஸில் உள்ள ஒரு பொண்ணாக இருக்கிறப்பே நான் வாங்குறதுக்கு வந்து என்னோடய பிரின்ஸிபல் மேம் வந்து அதிக சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. அந்த டைமில் நான் ஆர்கெஸ்ட்ராஸில் பாடுறது அண்ட் தென் வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் பாடுறதுன்னு நிறையா பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னோடய காலேஜ் ஃபேஸ், நான் காலேஜ் படிக்கும் போது எனக்கு அந்தளவுக்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எனக்கு அந்தளவுக்கு என் காலேஜ் பீரியடில் எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் சரி எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், சரி ஏதாவது ஒன்று பண்ணணும் மியூசிக்கில், நமக்கு அது வந்து ஒரு ஜாலியாக இருக்கணும், ஒரு ஹாப்பியாக இருக்கணும், அது நம்ம பாடுறதை வந்து 4 பேருக்கு பிடிக்கணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணம் மட்டும் எப்போதுமே இருக்கும். அதுக்கு வந்து இசை எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் 2019 ஆன்லைனில் இசை வெப்சைட்டை ஃபஸ்ட்டு வந்து பார்த்து நான் உள்ளே வரும்போது எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்க. அதாவது நீங்கள் சொன்னீங்க, நான் 100 சாங்ஸ் பாடி கபிலன் சார் மாரத்தானில் வந்து வின் பண்ணேன். சில பேர்லாம் 3rd சாங் பாடும் போதே வந்து போதுன்றுவாங்க. ஆனால் நீங்கள் இதை வந்து இவங்க வந்து 100 சாங் வரைக்கும் பாடி கூட டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் சொன்னீங்க. எஸ் நான் பண்ணேன், ஆனால் அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்தது நீங்கள் தான். இசையில் வந்து நீங்கள் எவ்வளோ பாட்டு வேணாலும் பண்ணலாம், மேக்ஸிமம் சாங்ஸ் பாடலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுருந்தீங்க. அது ஒரு காம்படிஷன் ரூல் தான். ஆனால் அதை நான் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த ஸ்பேஸ் வந்து உங்கள்கிட்ட கிடச்சிது. ஸோ நான் வந்து அதை பண்ணேன், எனக்கு அதுக்கு டைட்டில் வின்னரும் கிடச்சிது. அதுக்கப்புறம் இசையில் நான் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டே இருக்கேன், தொடர்ந்து பண்ணணுங்கிறது என்னுடைய ஆசை. அதே சமயம் இந்த வாட்டி எனக்கு ஏன் அது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னா, என் சன்னும் அங்கே உள்ளே வந்தான். அவனுக்கும் வந்து அவன் வந்து ஒரு சாங் வந்து ஒரு ஆல்பம் சாங், நாங்கள் பண்ண ஆல்பம் சாங், என்னோடய பர்சனல் ஆல்பம் சாங் வந்து என் சன் அவன் வாயால் பாடும்போது ஐ ஃபெல்ட் ஹாப்பி. எனக்கு அது ஒரு ஹாப்பி. அது மட்டும் இல்லாமல் ஆங்கர் அந்த இடத்துல வந்து எனக்கு என்னோடய சன்னை பார்த்து அவங்க சாதாரணமாக சொன்னால் கூட அது எனக்கு ஒரு ஆஸ் அ மதராக எனக்கு வந்து அது ரொம்ப ஹாப்பி மொமெண்ட்டாக இருந்தது. அவங்க சொன்னாங்கல்ல, இந்த பையன் வந்து ரொம்ப சாமிங்காக இருக்கான், இந்த வயசுலேயே வந்து பாடவும் செய்கிறான், அம்மா மாதிரி ஆடவும் செய்வான் போல இருக்குது, லைவ் கன்சர்ட் வரைக்கும் பண்ணுவாங்க போல இருக்குன்னு அவங்க சொன்ன அந்த பாசிட்டிவ் வேர்டு வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது என் பையனுக்கு லைஃப் லாங் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கு ஆங்கருக்கு ஒரு தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் தென் வந்து என்னையுமே வந்து நான் 10 இயர்ஸாக இருக்கேன், பட் அதுக்கு ஒரு ரெகக்னைசேஷன் எனக்கு கொடுக்கணும், அதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு வந்து அந்த 10 இயர்ஸ்க்கு சேர்த்து டெடிகேட்டட் சிங்கர் ஆஃப் த டீகேட்னு சொல்லி அந்த அவார்ட் கொடுத்தீங்க. நான் ஒரு 8 இயர்ஸாக கண்டினியூஸாக அங்கே இருக்கேன். பட் வந்து அதை எப்படி சொல்கிறது, அக்னாலேஜ் பண்ணுற மாதிரி எனக்கு நீங்கள் வந்து அந்த அவார்ட் கொடுத்தீங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் தென் நான் இன்னும் தொடர்ந்து இசையில் கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஆசை இருக்குது. அண்ட் தென் எனக்கு ஒரு பர்சனல் விஷயம் என்னென்னா, திரு அண்ணன் வந்து நீங்கள் லிரிக்ஸ் நல்லா எழுதுவீங்கன்னு நான் ஆரம்பத்துலேருந்து எனக்கு தெரியும். நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் தந்தீங்கன்னா நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். அண்ட் தென் அங்கே இருக்கிற பானு மேம்க்கு தேங்க்ஸ். அண்ட் தென் இப்போ இருக்காங்க யசோதா மேம்க்கு தேங்க்ஸ். அண்ட் தென் பாபி அண்ணனுக்கு தேங்க்ஸு. எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் தென் அன்னைக்கு எனக்கு பாட ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தீங்க அந்த ஸ்டேஜில், அதுக்கு தேங்க்ஸ். And then I try to be connected with you and I am really happy. And then என் ஃபேமிலி அங்கே வந்தாங்க அன்னைக்கு. இது எல்லாமே எனக்கு ஹாப்பி.
எனக்கு எப்போதுமே என் குடும்பம் எப்போதுமே சப்போர்ட்டாக இருந்திருக்கு. என் ஹஸ்பண்டும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. எனக்கு அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தொடர்ந்து நான் இந்த ஃபீல்டில் ஓரளவுக்கு நான் வந்து அதை சஸ்டெயின் பண்ணி இருக்கணும், இதில் ட்ரை பண்ணணும். அட்லீஸ்ட் நான் பாடுறது ஒரு 4 பேருக்கு பிடிக்கணும், அந்த அளவுக்கு நான் நல்லா பண்ணணுன்ற ஆசை எனக்கு எப்போவுமே இருக்குது. குவான்டிட்டி அதிகமாக இல்லாட்டியும் ஒரு குவாலிட்டியாக இருக்கணும். நம்ம பண்ணுற விஷயம் ஒரு 4 பேருக்கு வந்து பிடிக்கணும், பாசிட்டிவாக பிடிக்கணும் அப்படிங்கிற ஆசை தான் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னையும் என் பையனையும் ரெகனைசேஷன் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ.